எனது பெயர் பி. பெருமாளம்மாள். நான் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்திலிருந்து பேசுகிறேன். நான் ஐஎஸ்ஏவில் சுஜோக்கில் 4 கோர்ஸுமே படிச்சிருக்கிறேன். எனது ஆசிரியர் வந்து ஐஎஸ்ஏ லெக்சரர் டாக்டர் டி. துரைசிங்கம் ஐயா. அவரை எளிமையாக தெளிவாக அருமையாக ஒவ்வொரு கான்செப்டும் புரியும்படி எங்களுக்கு ரொம்ப 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 தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காரு. அவருக்கு மிக 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 நன்றி. முதல்ல சுஜோக் பேசிக்கில் அதாவது ஆள்காட்டி விரலும் சுண்டு விரலும் கைகளாகவும் நடுவிரலும் மோதிர விரலும் கால்களாகவும் பயன்படுகிறது என்பதையும், அடுத்து இடது கையில் வலப்பக்க உறுப்புகளும் வலது கையில் இடப்பக்க உறுப்புகளும் தெரியுங்கிறதையும் படித்தோம். அடுத்து மோக்ஸா, இன்ஜர் மோக்ஸா, கார்லிக்ஸ் மோக்ஸா படித்தோம். அடுத்து இன்செக்ட்ஸ் மெத்தடில் வந்து கைகளும் கால்களும் கிட்ட முழு உடம்பை மட்டுமே ஒரு விரலில் பார்க்க முடியுங்கிறத படித்தோம். அடுத்து எனர்ஜி பாயிண்ட்ஸில் 7 பாயிண்ட்ஸ் வந்து இன்லேயும் 6 பாயிண்ட்ஸ் வந்து யாங்லேயும் இருக்குதுன்னு சொல்லி படித்தோம். அடுத்து 2வதுல மெரிடியன் சுஜோக்கியில் ட்ரையார்ஜின் மாடலை பற்றி படித்தோம். 6 எனர்ஜியும் 12 மெரிடியன்ஸ் பற்றி படித்தோம். அந்த மெரிடியனோட டைம் இல்லைங்கன்னா உதாரணமாக வந்து 3 to 5 காலையில் நல்லா வேலை செய்யுங்கிறத படித்தோம். அடுத்து கையில் 6 மெரிடியனும் காலில் 6 மெரிடியனும் போகுங்கிறத படித்தோம். கன்செப்ஷனல் வெசல் வந்து இன் மெரிடியனாகவும் கவர்னர் வெசல் வந்து யாங் மெரிடியனாகவும் இருக்குன்னு படித்தோம். அடுத்து டோனிஃபிகேஷன் செடேஷனை பற்றி படித்தோம். ஓட்டப்பாதையிலே நீடில் போட்டால் டோனிஃபிகேஷன், இந்த மெரிடியன் ஓட்டப்பாதைக்கு ஆப்போசிட்டாக போட்டால் செடேஷனுங்கிறத படித்தோம். ஹார்ட் டு பிரெயின் எப்பயுமே நம்ம செடேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி படித்தோம். சீசா பிரின்சிபலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து ஸ்ட்ரக்சரல் டைப் ஆஃப் எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் பை மெரிடியன், ஃபங்க்ஷனல் டைப் ஆஃப் எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் பை மெரிடியனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து 3வது 61ல் ட்ரையார்ஜின் கான்செப்ட், 5 எலமெண்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன், அடுத்து 6 எனர்ஜி அண்ட் ஃபங்க்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இன் சக்ரா யாங் சக்ரா தெரிஞ்சுக்கிட்டோம். யூனிஃபைடு எனர்ஜினா 6 எனர்ஜி, இண்டிவிஜுவல் எனர்ஜினா 12 மெரிடியனுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஒவ்வொரு சக்ராவிலையும் 6 எனர்ஜி வருங்கிறதையும், எனர்ஜி வந்து 3 டைப் ஆஃப் ஆக்சிஸில் பார்த்தோம். செஜிட்டல் ஆக்சிஸ், ஃப்ரண்டல் ஆக்சிஸ், வெர்டிக்கல் ஆக்சிஸ். எப்படி கான்ஸ்டியூஷன் போடுறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் 3 வந்து ப்ளஸ்ஸும் 3 மைனஸ் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாமே கிளாக் வைஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். 4வது 62ல் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் 6 எனர்ஜிஸ் அண்ட் இன்டர்னல் ஆர்கன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டிங் டெக்னிக்கை தெரிஞ்சுக்கிட்டோம். மொத்தத்தில் வந்து 5 எலமெண்ட்ஸ் அண்ட் இட் ஃபங்க்ஷன்ஸும் 6 எனர்ஜி அண்ட் இட் ஃபங்க்ஷன்ஸை பற்றி ரொம்ப ரொம்ப அருமையாக தெளிவாக எளிமையாக எங்களுக்கு துரைசிங்கம் ஐயா நன்கு புரியும்படி ஒவ்வொரு இதுலேயும் எங்களுக்கு தெளிவாக விளக்கியது மிக மிக அற்புதம்.